பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்தமுள்ள தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற எல்லா நாட்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தில் கர்த்தரை துதிப்போம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்மைகளை செய்யும்படி நாம் நாடும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே நம்முடைய வாழ்வில் நன்மை செய்யும்படி நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்வில் செய்வார். பிரியமானவர்களே, ஒரு அருமையான சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன். நல்லதை செய்கின்ற மனிதர்கள் இந்த பூமியில் குறைந்து கொண்டே வருகிறார்கள். நல்லதையே நாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த உலகிலே நட்பு பாராட்டுகின்றவர்களுக்கு, அது மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறந்ததை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி சொல்லிக் கொடுக்கிற மனிதர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். காரணம் என்ன? இன்றைக்கு உலகத்தில் பல்வேறு விதமான தீமைகளை விதைக்கின்ற மனிதர்கள் ஏராளமான பேர் இருக்கின்றார்கள். தீமையான காரியங்களை பேசுகிறவர்கள், தீமையான எண்ணம் கொண்டு புறம் கூறி தங்களுடைய வாழ்வையே அவர்கள் நாசமாக்கின அநேக மனிதர்கள் தங்களுடைய சந்ததிகளுக்கும் அதையே சொல்லிக் கொடுக்கின்றதை நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கக்கூடாது. ஒரு அருமையான மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபர், அவர் தன்னுடைய வாழ்வில் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட எல்லாவற்றையும் சம்பாதித்தார். ஆனால் அவருக்கு பின்பாக அவருக்கென்று குழந்தைகள் இல்லாதனால், வாரிசு இல்லாதனால், இந்த வருங்காலங்களில் இந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு உண்மையான ஒரு நபரை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்தார். ஆகவே தன்னுடைய அலுவலகத்தில் பணியாற்றி கொண்ட, தன்னுடைய ஃபேக்டரியில் பணியாற்றி கொண்டிருந்த ஏராளமான பேரை ஒன்றாக அழைத்து அவர் சொன்னார், நான் சிறந்த மனிதனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். எனக்கு பின்பாக மேல் அதிகாரியாக நியமிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். ஆகவே அப்படிப்பட்ட நபரை நான் தேர்ந்தெடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாரும் ஆச்சரியமாய் பார்க்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஆச்சரியமாய் பார்க்க ஒவ்வொருவரையும் அழைத்து ஒரு அழகிய ஒரு சிறிய விதையை கொடுக்கிறார். விதையை கொடுத்து என்ன சொன்னார்? 1 வருடம் கழித்து இதனுடைய பலனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். நான் அதை கவனித்த பின்பு நான் நினைச்சுவேன் எந்த நபர் சரியான நபர் என்று சொல்லி நான் கண்டுபிடித்து அவர்களை நான் மேலதிகாரியாக தேர்வு செய்வேன் என்று சொல்லி அந்த மிகப்பெரிய தொழிலதிபர் சொல்லிவிட்டு விதையை கொடுத்து விடுகின்றார். எல்லாரும் வீட்டிற்கு போகின்றார்கள். ஆகவே விதையை அவர்கள் பராமரித்து தங்களுடைய மனைவியிடத்தில், பிள்ளையிடத்தில் சொல்லி அதை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பராமரித்து வருகின்றார்கள். இந்த அருமையான ஒரு இளைஞனும் அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்லி, இப்படி சொல்லிவிட்டார், என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லி அவர்களும் தன்னுடைய வீட்டில் இருந்த ஒரு அழகிய தொட்டியிலே அதை போட்டு வைத்திருந்தார்கள். அதை ஒவ்வொரு நாளும் பராமரித்தார்கள். அதற்கு தண்ணீரை தெளித்தார்கள். அது ஒரு சிறிய செடியாக அது அழகாக வளர ஆரம்பித்தது. ஒவ்வொரு நாளும் வேலை பார்க்கும் ஸ்தலத்தில் மற்றவர்களிடத்திலையும் விசாரிக்க ஒவ்வொருவரும் பிரம்மாண்டமாக சொன்னார்கள், என்னுடைய செடி அழகாக பூக்க ஆரம்பித்து விட்டது, என்னுடைய செடி இப்பொழுது காய் கொடுக்க ஆரம்பிக்கும், இன்னும் 2 நாட்களிலே நடந்துவிடும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் பல்வேறு விதமாக பேச, இந்த இளைஞனுக்கோ தன்னுடைய மனைவியிடத்தில் வந்து சொல்லுகிறான். ஒவ்வொருவரும் வித்தியாசமாக சொல்லுகிறார்கள், மிகவும் வேகமாக வளர்ந்து விட்டது, ஆனால் நம்முடைய செடியோ வளரவில்லை, இப்படியே இருக்கிறதே என்று சொல்லி மிகுந்த கவலையோடு கூட இருந்தான். நாட்கள் போகின்றன, காலங்கள் போகின்றன. இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது. 1 வருடத்தின் முடிவில் அந்த நம்முடைய எஜமான் அழைத்து கேட்பார், என்ன செய்வது என்று சொல்லி தெரியவில்லை. கலங்கி கொண்டிருந்தான். நாட்கள் போன பின்பு எஜமான் அழைக்கின்றார். எல்லாரும் அன்றைக்கு மிகுந்த உற்சாகத்தோடு அந்த அவர் கொடுத்த விதையினுடைய கனிகளை சுமந்து வருவதற்காக அவர்கள் அடுத்த நாளிலே ஆயத்தமாகிறார்கள். ஒவ்வொருவரும் சுமந்து வருகின்றார்கள். இந்த இளைஞன் தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்லுகிறான், எனக்கு மிகுந்த வெட்கமாக இருக்கிறது, நாம் எப்படி செல்வது, நாம் எப்படி அவரை பார்ப்பது, எஜமானுக்கு நான் உண்மையுள்ளவனாக இல்லாமல் போய்விட்டேனே என்று சொல்லி, நாம் எவ்வளவோ முயற்சி செய்தும் இவ்வளவுதானே வளர்ந்திருக்கிறது, இதில் வளர்ச்சி இல்லையே என்று சொல்லி மிகுந்த கவலையோடு கூட அந்த இளைஞன் மனைவிடத்தில் பேசி கொண்டிருக்க, மனைவி என்ன சொல்கிறாள்? பயப்படாதிருங்கள், நாம் ஒன்றும் தவறு செய்யவில்லை, அவர் கொடுத்த விதையை சரியாக போட்டோம், அது இவ்வளவுதான் வளர்ந்திருக்கிறது, நீங்கள் எடுத்து செல்லுங்கள், மற்றவர்களை பாராதிருங்கள் என்று சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறார். எல்லாரும் சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். இந்த இளைஞனும் கொண்டு செல்லுகின்றார். எல்லாருடைய அந்த செடியையும் பார்க்கிறார், எப்படி வளர்ந்திருக்கிறது என்று சொல்லி.
இந்த அருமையான இளைஞனிடத்தில் வந்த பின்பு இந்த இளைஞனுடைய செடியை பார்த்து, அவனை நீ என்னுடைய அலுவலகத்திற்கு வா என்று சொல்லி அவனை அழைக்கின்றார். அழைத்து அவனோடு பேசுகின்றார். பேசிவிட்டு பின்பு வெளியிலே குவிந்திருக்கின்ற தன்னுடைய வேலையாட்கள் எல்லாரிடத்திலும் சொல்லுகிறார், இவன்தான் எனக்கு பின்பாக மேலதிகாரியாக வருவான் என்று சொல்லி அவனை நான் முன்குறிக்கிறேன் என்று சொல்லி அவனை உயர்ந்த பதவிக்கு நேராக அழைத்து செல்லுகிறார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், எப்படி 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 என்று சொல்லி. அப்பொழுது அந்த தொழிலதிபர் சொன்னார், நான் ஒரு விதையை கொடுத்தேன். அந்த விதை ஒரு சிறிய விதை தான், அது வேகமாக வளராது, அதற்கு வளர்ச்சி கம்மியாகத்தான் இருக்கும். ஆனால் உங்களில் அநேகர், இந்த இளைஞனை தவிர மற்ற எல்லாரும், நீங்கள் அந்த விதை வளரவில்லை என்று சொல்லி நீங்கள் வேறு விதையை போட்டு நீங்கள் அதனுடைய வளர்ச்சியை காண்பித்திருக்கின்றீர்கள். எனக்கு முன்பாக நீங்கள் பிரம்மாண்டமானதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நடித்து நீங்கள் பல்வேறு விதங்களில் செயல்பட்டீர்கள். ஆனால் இவனோ உண்மையாக நான் எதை எதிர்பார்த்தானோ அதைத்தான் செய்தான் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் கூட பல நேரங்களில் நாம் பல்வேறு விதங்களிலே கசந்து போயிருக்கலாம், தோல்வியோடு கூட இருக்கலாம், எனக்கு மாத்திரம் ஏன் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கலாம். வேதம் நமக்கு அழகாக ஒரு வசனத்தை நமக்கு அடிக்கோடி காமிக்கிறது. கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7, 8, 9 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போகாமல் இருப்போம். எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுப்போம். ஆகவே கவனமாக விதைப்போம். நல்லதையே நம் சந்ததிக்கும் சொல்லிக் கொடுப்போம். நம்மோடு கூட பழகிறவர்களுக்கும் சிறந்ததை நம்முடைய வாழ்வின் வழியாக நாம் சொல்லுவோம். நிச்சயமாக அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்வார்கள், கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்வார்கள். அந்த சிந்தையோடு பரலோகத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆம், அப்படிப்பட்ட உன்னத ராஜ்யம் நமக்குள்ளாக வரட்டும், நம் ஒவ்வொருவருக்குள்ளாக பிறக்கட்டும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, கரிசனை, அன்பு, உண்மை, இதையெல்லாம் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். எவ்வளவாய் நீர் எங்கள் மேலே இந்த ஆண்டவரை காரியத்தை எதிர்பார்த்து இருக்கிறேன். நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் இறுதி மூச்சு வரைக்கும் ஆண்டவரை நன்மை செய்கிறவர்களாக இருக்க கர்த்தாவை எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை தொடர்ந்து பயன்படுத்தும் சுவாமி, தொடர்ந்து பயன்படுத்தும். ஆண்டவரை எங்களை வெறுமையாக்கி தாழ்த்துகிறோம். எங்களுடைய வாழ்வில் உண்மையில்லாத எல்லா எல்கைகளையும் கர்த்தர் மாற்றும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானவர்களை தொடர்ந்து செய்யும் இந்த கிருபைகளை எங்களுக்கு தந்தரலும். நாங்கள் சிறந்ததை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஆண்டவர் உண்மையுள்ள மனிதர்களாக இருக்க எங்களை இன்னும் தகுதிப்படுத்தும். எல்லா துதியும் எல்லா கனமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.